வாங்க உட்காந்து பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க கூட தனியா பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எவ்வளவோ ஃபேன்ஸ் இருப்பாங்க, இருந்தும் கூட உங்களுக்கு கூட தான் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்போ நீங்க 2 பேருக்குமே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லுங்க. சமீபத்துல நான் எழுதி வெளியான தயக்கங்கிற நாவல நீங்க படிச்சீங்களா? சாரி, நான் படிக்கல. நீங்க படிக்காம மிஸ் பண்ண அந்த தயக்கத்தை நான் இங்க மிஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன். பெண்கள் தன்னால சொல்ல முடியாதத கண்ணால சொல்லுவாங்க, கண்ணால சொல்ல முடியுமோ முடியாதோன்னுதான் என்னோட எண்ணத்தை எல்லாம் இந்த கவிதையால எழுதியிருக்கேன். சாதாரணமா கதையோ கவிதையோ எழுதினா மற்றவங்களோட ஒப்பீனியன் எதிர்பார்ப்பேன். பர்டிகுலரா இதுக்கு நான் உங்களோட ஒப்பீனியன் எதிர்பார்க்கிறேன். படிச்சு பார்த்தேன், வார்த்தைக்கு வார்த்தை வர்ற சந்தம் வசந்தம்னு வருது. வசந்தம் வருமானதான். எனக்கு எவ்வளவோ ஃபேன்ஸ் இருக்காங்க. என்னோட பாட்டை யார் வேணாலும் கேட்கலாம். ஆனா என்னோட ஹார்ட், ஐ மீன், நான் ஒரு மரமாட்டம். இந்த மரத்தோட நிழல்ல யார் வேணாலும் இழப்பாரிட்டு போலாம். ஆனா இந்த மரத்துல பூக்கக்கூடிய அற்புதமான மலர் அவ ஒருத்திக்கு தான் சொந்தம். அப்போ நீ மலருக்கு சொந்தங்கிறீங்களா இல்ல நிழலுக்கு சொந்தங்கிறீங்களா? யோசிச்சு பார்த்தா நான் நிழலுக்கு தான் சொந்தம்னு நினைக்கிறேன். If you don't mind, மலருக்கு சொந்தமான அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சங்கடமான கேள்வியா? அது இன்னும் கேள்விக்குறியாவே இருக்கு. என்னடி கேள்விக்குறி வரைஞ்சிட்டு இருக்க? நீ இப்படித்தானடி முடிச்சேன்னா ஒரு கதை முடிவுல ஒரு தொடக்கம் இருக்கும். இந்த கதை முடிவுல உனக்கு ஒரு தொடக்கம் இருக்கான்னு பார்க்கலாம். அன்னைக்கு ஒதுங்கி நின்று நீங்க இன்னைக்கு நெருங்கி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, இறங்கியே வந்துட்டேன். ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால சொல்லவே முடியல. அது ஏன்னு எனக்கே தெரியல. நானும் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க உங்களை ஃபேமிலி தான் நினைக்கிறேன்னு கவிதா கிட்ட சொன்ன மாதிரியே என்கிட்டயும் சொல்லிடுவீங்களோன்னு பயப்படுறேன். நானும் சொல்லிடுவேன். ஒருவேளை நீங்க பாட்டுக்காக ஒரு ஃபேனா தான் உங்களோட பழகுன, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா, எதிர்பார்த்த ஒண்ணு கிடைக்காம போயிட்டா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு தான் பயப்படுறேன். போடு போடு போடு. ஆமாண்ணா, நீ தாமாமா தாய் மாமா. உன்ன மாதிரி ஒருத்தர் லவ் பண்றது கஷ்டமே இல்ல. இல்ல நல்லபடியா நடந்து. என்ன மாமா மாவட்ட ரொம்ப அமர்க்கலமா இருக்கு? அது ஒண்ணு இல்லடா, அவன் ரொம்ப நாளா ஒரு பொண்ணு டாபடிச்சிட்டு இருந்தான். அது ஒண்ணும் சரியா வரல. கடைசியில நான் சொன்ன ஐடியா பிரகாரம் செஞ்சான். அது இப்ப கல்யாணத்துல வந்து நிக்குது. அதுக்குதான் இந்த மாலை. ஓ ஐடியா கேட்டு ஒருத்தன் விட்டானா? அங்க பாரு, ராஜாவை டாபடிக்கிறான். என் ஐடியா ரொம்ப சூப்பர் இல்ல? ஆமா, என் ஆளை கவனிச்சியா? ஜீரத் அவன் ஆத்தா இருக்கா, அவளுக்கு ஒரு லவ் லெட்டர் தர ஒரு ஐடியா கொடு மாமா.
நீ என்ன பண்ற? காலையில 9:30 வரும்போது ஒரு மரத்தடியில் நின்னுகிட்டு அவளை பார்த்து குல்கர்னி ஜிக்காங்கிற, மறுபடியும் 3:00 போறல அவளை பார்த்து குல்கர்னி ஜிக்காங்கிற. மறுநாள் காலையில என்ன பண்ற? ஒரு டைப்படிச்ச லவ் லெட்டர்ல குல்கர்னி ஜிக்கான்னு கையெழுத்து போட்டு அவ பேருக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். அதனால அவளுக்கு நீதான் எழுதுனேன்னு தெரியும். ஆனா மத்தவங்க கிட்ட அவ உன்னை மாட்டி விட முடியாது. எப்படி? நீ 9 ஆச்சு. வரா ராஜா வரா. குல்கர்னி ஜிக்கா. குல்கர்னி ஜிக்கா. ராஜா 3:00 போடா. குல்கர்னி ஜிக்கா. ஓகே மாமா, டோன்ட் வரி. குல்கர்னி ஜிக்கா. ராஜா, ஏன் யோசனையை கேட்டு இதுவரையில எவனும் உருப்படாம போனதே கிடையாது. நீ எதுக்கு 100 ரூபாய் எடுத்து வச்சிரு. பாட்டிக்கு ரெடியாரு. பாட்டில் உயரம் இல்ல, பாட்டில். குல்கர்னி ஜிக்கா. குல்கர்னி ஜிக்காவா? லெட்டர் அப்போஸ் பண்ற. போஸ்ட் வரதுக்கு ரெடி ஆயிரு. மாமா, யாரு மாமா இது? என்ன மாமா இது? ஐயோ என்ன தூக்குறாரு. ஐயோ சுத்துறானே. ஐயோ காப்பாத்திக்கல. கம்பெனிக்காரன் இல்லையா? நான் கம்பெனி தட்டுமா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சோலைக்கு டிராப் பண்ணட்டுமா? நான் கூப்பிட்டா வருவீங்களா? வசந்த் கூப்பிட்டா வருவீங்க. வசந்த சொன்னீங்களா? இந்த வண்டிய சொன்னீங்களா? உங்களுக்கு பேசுறதுக்கு கஷ்டமா இருக்குமே தான் எல்லாத்தையும் விவரமா லெட்டர் ஆயிருக்கேன். படிச்சு பார்த்து பதில சொல்லுங்க. மற்றவை நேரில். நீ கிழிச்சு போட்டங்கிறதுக்காக நான் வருத்தப்படல. ஏண்டா கிழிச்சு போட்டோன்னு நினைச்சு நடச்சு வருத்தப்பட போறியே, அதுக்காக தாண்டி நான் வருத்தப்படுறேன். ஏண்டி சாந்தி ரொம்ப டல்லா இருக்கா? ஜாஸ் கிளப் நடத்தின ஆல் காலேஜ் ஃபங்க்ஷன்ல சாந்தியை தாண்டி பெஸ்ட் சிங்கரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே? ஆமாண்டி. பிரைஸ் கூட வசந்த் தான் கொடுக்க போறாரு. பரிசளிப்பு விழாவில் இவ பாட போறா. ப்ரோக்ராம் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டா இருக்கணுங்கிறதுக்காக ஏதோ வெஸ்டர்ன் டைப்ல டான்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அவங்க கூட எப்படி பாடுறதுன்னு கூச்சப்படுறா. அதுக்கு என்னடி, அவங்க பாட்டு ஆட போறாங்க, இவ பாட போறா. நல்லா சொல்லு. வசந்த் கையில பிரைஸ் வாங்கணுங்கிறதுக்காகவாவது நிச்சயம் பாடுவா. இளமை
வசந்தம் பாடி வர என்று பாடினார் ஒரு மாணவி. ஆனால் வசந்தமே இங்கு பாடியது போல் இருந்தது. அந்த சாந்தியை முதல் பரிசுதனை பெற அழைக்கின்றேன் இங்கே. சாந்திக்கு ஜாஸ் கிளப் வழங்கிய பரிசோடு அல்லாமல் வசந்த் அவர்கள் தம் அன்பளிப்பாக தம் மோதிரத்தை மனமூந்து அளிக்கின்றார் இங்கே. மோதிரம் பிரசன்ட் பண்ணதை வச்சு பார்த்தா அவர் என்ன விரும்புறாருன்னு நினைக்கிறேன். அவ ஜோரா சிரிக்கிறா, அவ மீனா சிலுக்கிறா. அவ உங்களை பார்த்தா சிலுக்கிறா. பின்ன உன்னை பார்த்தா அது போட்டு விடுங்க மாஸ்டர். இந்த சோடா புட்டி கண்ணாடி வனஜா இருக்கா தெரியுமா? ரொம்ப டீப்பா பழகிட்டு இருந்தா நேற்று வரைக்கும். இன்னைக்கு என்ன பார்த்து வாடா போறான்னு பேசிட்டா. மச்சி, நீ டாவடிச்சிட்டு இருந்திய மஞ்சு, ஆமா, அவளுக்கு 2 நாளைக்கு முன்ன கல்யாணம் ஆயிடுச்சுடா. கல்யாணம் மட்டும் தானடா ஆச்சு. ஏற்கனவே அவளுக்கு கல்யாணமே முடிச்சிட்டேன்டா. ஒண்ணு இல்ல, கொஞ்சம் இரு வரேன். மெதுவாடா. டேய் மெதுவா. ரஜினி, நீ இங்கே பட்டு விட்டுட்டு நான் இதை வந்துடுறேன். ஓகே, பார்த்து விடு. What, sir? Have you lost anything? No, nothing. நான் ஒரு ராசி இல்ல ராஜா, என் வாசத்துக்கில்லை இதுவரை ரோஜா.